அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் வினாவிடை பகுதி 1. முயற்சி ப்ளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி. டிஎன்பிசி குரூப் 4 9ஆம் வகுப்பு தமிழ் வினாவிடை பகுதி 1. மொத்த வினாவிடைகள் 200. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டிஎன்பிசி நோட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோவை அப்பப்போ பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டிஎன்பிசி நோட்ஸ் யூடியூப் சேனல். கிளிக் பெல் ஐகான், கமெண்ட் அண்ட் லைக் மை வீடியோ. 9ஆம் வகுப்பு தமிழ். முதல் கேள்வி, திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை. திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 28. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. கேள்வி நம்பர் 2. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. 1300க்கும் மேற்பட்டது. மூன்றாவது கேள்வி, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்று உறுதிப்படுத்தப்பட்ட அகழ்வாய்வு. மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வு. கேள்வி 4. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். 5வது கேள்வி, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். 6ஆம் கேள்வி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். 7வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். ஆந்திரனோவ். 8வது கேள்வி, தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் டேஷ் மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. சமஸ்கிருதம். 9வது கேள்வி, தென்னிந்திய மொழிகள் என்று அழைக்கப்பட்டவைகள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். 10வது கேள்வி, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் ஆசிரியர் சி.வை. சண்முகம். 11வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மு. வரதராசனார். 12வது கேள்வி, ராமசரிதம் என்ற இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? மலையாளம். 13வது கேள்வி, கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கணம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கன்னடம். 14வது கேள்வி, பாரதம் என்ற இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? தெலுங்கு. 15வது கேள்வி, லீலா திலகம் எந்த மொழியின் இலக்கண நூல்? மலையாளம். 16வது கேள்வி, பாரதம் என்ற இலக்கியம் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. 17வது கேள்வி, ராமசரிதம் என்ற இலக்கியம் எந்த நூற்றாண்டு படைக்கப்பட்டது? பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. 18வது கேள்வி, கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கணம் எந்த நூற்றாண்டு படைக்கப்பட்டது? பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. 19வது கேள்வி, லீலா திலகம் என்ற இலக்கண நூல் எந்த நூற்றாண்டு படைக்கப்பட்டது? பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. 20வது கேள்வி, ஆந்திர பாஷ பூஷணம் என்ற இலக்கண நூல் எந்த ஆண்டு படைக்கப்பட்டது? எந்த நூற்றாண்டு படைக்கப்பட்டது? பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. 21வது கேள்வி, தொல்காப்பியம் படைக்கப்பட்ட நூற்றாண்டு? பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு. 22வது கேள்வி, தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். 23வது கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன். 24வது கேள்வி, ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். 2. ஐக்கு, சென்ரியோ, லிமரைக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது.
இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே சரி, அனைத்தும் சரி. 25வது கேள்வி, உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். 27வது கேள்வி, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கள நிகண்டு. 28வது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். 29வது கேள்வி, ஏந்தி இலக்கணம் குறிப்பு தருக வினையெச்சம். 30வது கேள்வி, காலமும் இலக்கணம் துரிக முற்றுமை. 31வது கேள்வி, எத்தனை எத்தனை விட்டு விட்டு இலக்கணம் குறிப்பு தருக அடுக்கு தொடர். 32வது கேள்வி, வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே அந்தரமேல் தமிழ்விடு தூது. 33வது கேள்வி, மூன்றினும் எவை? துறை, தாழிசை, விருத்தம். 34வது கேள்வி, கன்னி பொருள் தருக. இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள். 35வது கேள்வி, செவிகள் உணவான இலக்கணம் குறிப்பு தருக நான்காம் வேற்றுமை. முத்திக்கனி 36வது கேள்வி, முத்திக்கனி இலக்கணம் குறிப்பு தருக உருவகம். 37வது கேள்வி, தமிழ்விடு தூது உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930. 38வது கேள்வி, தமிழ்விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268 கன்னிகளை கொண்டுள்ளது. 39வது கேள்வி, தமிழ்விடு தூது பாவெனும் கலிவெண்பா. 40வது கேள்வி, பொறுத்துக. சாப்ட்வேர் மென்பொருள், ப்ரௌசர் உளவி, கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி. கிரேக்கத்தில் 41வது கேள்வி, கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. சாஃபோ. 42வது கேள்வி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர் உரை, லேப்டாப் மடிக்கணினி. 43வது கேள்வி, கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இலிகியா. 44வது கேள்வி, கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் இலியாத். 45வது கேள்வி, படித்தாய் எவ்வகை இலக்கணம்? தோன்றா எழுவாய். 46வது கேள்வி, நான் வந்தேன் எவ்வகை இலக்கணம்? வினைப்பயனிலை. 47வது கேள்வி, சொன்னவள் கலா எவ்வகை இலக்கணம்? பெயர் பயனிலை. 48வது கேள்வி, விளையாடுபவன் யார் எவ்வகை இலக்கணம்? வினா பயனிலை. 49வது கேள்வி, நல்ல நூல் ஒன்று படித்தேன் எவ்வகை இலக்கணம்? பெயரடை. 50வது கேள்வி, மகிழனன் மெல் வந்தான், மகிழனன் மெல்ல வந்தான் எவ்வகை இலக்கணம்? வினையடை. 51வது கேள்வி, பந்து உருண்டது என்பது தன்வினை. 52வது கேள்வி, உருட்ட வைத்தான் எவ்வகை இலக்கணம்? பிறவினை. 53வது கேள்வி, அப்பா சொன்னார் எவ்வகை இலக்கணம்? செய்வினை தொடர். 54வது கேள்வி, பாட்டு பாடுகிறாள் எவ்வகை இலக்கணம்? செய்வினை தொடர். 55வது கேள்வி, வீடு கட்டியாயிற்று எவ்வகை இலக்கணம்? செயப்பாட்டு வினைத்தொடர். 56வது கேள்வி, பகுபத உறுப்புக்கள் எத்தனை? 6. 57வது கேள்வி, சிரிக்கிறேன் வினைமுற்று விதியை காண்க. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. 58வது கேள்வி, குமரன் மழையில் நனைந்தான் எவ்வகை இலக்கணம்? உடன்பாட்டு வினைத்தொடர். 59வது கேள்வி, சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை இலக்கணம்? செயப்பாட்டு வினைத்தொடர். 60வது கேள்வி, உண்டோம் வினைமுற்று விகுதியை காண்க. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. 61வது கேள்வி, பணம் காணாமல் போனது எவ்வகை தொடர்? செயப்பாட்டு வினைத்தொடர். 62வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ராபர்ட் கால்டுவெல். பொறுத்துக. 63வது கேள்வி, பொறுத்துக. உருபன், மோர்பீம், ஒலியன், பொனிம். ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி, லெக்சிகன். 64வது கேள்வி, மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும். மனவை முஸ்தபா. 65வது கேள்வி, தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ். என் சொக்கன். 66வது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. 67வது கேள்வி, மழை உழவுக்கு உதவுகிறது
விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். 68வது கேள்வி. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை ஆர்தர் காட்டன். 69வது கேள்வி. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசரால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட வருடம் 1829 வருடம். 70வது கேள்வி. கிராண்ட் அணைக்கட் கல்லணை. 71வது கேள்வி. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரை சூட்டியவர் ஆர்தர் காட்டன். 72வது கேள்வி. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். 73வது கேள்வி. 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் ஆர்தர் காட்டன். 74வது கேள்வி. குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். 75வது கேள்வி. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கண்மாய். 76வது கேள்வி. குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். கூவல் ஊர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அகலமும் ஆழமும் உள்ள கிணறு. 77வது கேள்வி. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ் ஒலி. 78வது கேள்வி. ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு தருக. பெயரச்ச தொடர். பொறுத்துக. குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை. 80வது கேள்வி. திருத்தொண்டத் தொகை இயற்றியவர் சுந்தரர். 81வது கேள்வி. திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் நம்பியாண்டர் நம்பி. 82வது கேள்வி. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 83வது கேள்வி. திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார். 84வது கேள்வி. சேக்கிழார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 85வது கேள்வி. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இப்பாடல் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். 86வது கேள்வி. சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் கந்தர்வன். 87வது கேள்வி. கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். 88வது கேள்வி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று பாடியவர் கவிமணி. 89வது கேள்வி. குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன். பொறுத்துக. தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். 91வது கேள்வி. 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீர் 822 லிட்டர். 92வது கேள்வி. 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீர் 1780 லிட்டர். 93வது கேள்வி. 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீர் 2500 லிட்டர். 94வது கேள்வி. 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய தேவைப்படும் தண்ணீர் 18900 லிட்டர். 95வது கேள்வி. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு. 96வது கேள்வி. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை. 97வது கேள்வி. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் இவ்வடி இடம்பெற்ற நூல் மணிமேகலை. 98வது கேள்வி. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கலித்தொகை. 99வது கேள்வி. தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின். 100வது கேள்வி. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் டேஷ் ஆண்டுகால தொன்மையுடையது? 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. 101வது கேள்வி. மணிமேகலையின் சமயம் பௌத்தம். 102வது கேள்வி. பாங்கறிந்து இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை. பொறுத்துக. தூம் குற்றம். கோட்டி மன்றம். தாமம் மாலை. பொலம் பொன். வேதிகை திண்ணை. 104வது கேள்வி. வசி என்ற சொல்லுக்கு பொருள் மழை. 105வது கேள்வி. ராபர்ட் புரூஸ் பூட் என்னும் தொல்லியல் அறிஞர்
சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்த ஆண்டு 1863. 106வது கேள்வி. ரொமானியர்களின் பழங்காசுகளை கண்டெடுத்த இடம் கோவை. 107வது கேள்வி. ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாழ்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914. 108வது கேள்வி. தமிழெழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலங்கள், சிறிய குடுவைகள், உறைகிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் கண்டெடுத்த இடம் கீழடி. பொறுத்துக. பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம். சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும். திருவாசகம். பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம். கம்பராமாயணம். 110வது கேள்வி. 1959 ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் செஸ்டர் கால்சன். 111வது கேள்வி. பாண்டெலிகிராஃப் என்ற தொலை நகல் கருவியை உருவாக்கியவர் ஜியோவான்னி காசில்லி. 112வது கேள்வி. பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. 113வது கேள்வி. 1985 கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தவர் மேக்னஸ் கீ. 114வது கேள்வி. இங்கிலாந்தைச் சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்லெக்ஸ் வங்கிக்காக லண்டனில் தானியாங்கி பண இயந்திரம் நிறுவிய ஆண்டு மற்றும் நாள் 1967 ஜூன் 27. 115வது கேள்வி. 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு. 116வது கேள்வி. 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிச். 117வது கேள்வி. இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு 1991. 118வது கேள்வி. 1990 வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கியவர் டிம் பெர்னஸ் லீ. 119வது கேள்வி. கள்ளிக்காட்டு இத்திகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வைரமுத்து. 120வது கேள்வி. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்த்தி இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 121வது கேள்வி. அந்தரத்தார்மயனே என் ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்த்தி ஈற்றுமின் என்றான் இப்பாடல் இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. 122வது. பிரித்து எழுதுக. நெறிப்படுத்தினர். நெறிப்படுத்து கூட்டல் இன் கூட்டல் அர். 123வது கேள்வி. பிரித்து எழுதுக. பொருத்துங்கள். பொறுத்து கூட்டல் கூட்டல் கல் பொருத்துங்கள். 124வது கேள்வி. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. 126வது கேள்வி. 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி. 127வது கேள்வி. சித்தாரா என்ற செயலியை உருவாக்கியவர் சிவன். 128வது கேள்வி. அடையாற்றில் 1930 ஔவை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியவர் முத்துலட்சுமி. 129வது கேள்வி. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். 130வது கேள்வி. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோஃபியா ஸ்கட்டர். 131வது கேள்வி. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. 132வது கேள்வி. தனித்தமிழில் சிறந்த பெண் நீலாம்பிகை அம்மையார். 133வது கேள்வி. சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1929. 134வது கேள்வி. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 135வது கேள்வி. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவைகளை இயற்றியவர் பாரதிதாசன்.
136வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் என்னும் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப விளக்கு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 1, 2 மற்றும் 3 மற்றும் சரி, 4 தவறு. சிறு பஞ்சமூலம் 137வது கேள்வி, சிறு பஞ்சமூலம் இயற்றியவர் காரியாசன். 138வது கேள்வி, பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா, விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இப்பாடலில் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம். 139வது கேள்வி, 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 140வது கேள்வி, 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 141வது கேள்வி, 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஷியூகோ. 142வது கேள்வி, 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர் படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 143வது கேள்வி, 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. 144வது கேள்வி, நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. 145வது கேள்வி, தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு 2010. 146வது கேள்வி, ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால். 147வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். 148வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 149வது கேள்வி, கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம் கொல்கத்தா. 150வது கேள்வி, உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே. 151வது கேள்வி, தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. பொறுத்துக. 152வது கேள்வி, பொறுத்துக. ஓய்ந்திருளுக்காகாது கல்வி சிறுகதைகள். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்வு. கல்வியில் நாடகம் பிரளயன் மலாலா கரும்பலகை யுத்தகம். 153வது கேள்வி, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் அண்ணா. 154வது கேள்வி, மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் மணிமேகலை. 155வது கேள்வி, பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலக்கோட்டை. 156வது கேள்வி, பாண்டியர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். பொறுத்துக. தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராஜேந்திர சோழன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். 2ஆம் ராசராசன். திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். 3ஆம் குலோத்துங்க சோழன். மூவர் கோவில் சிற்பங்கள் 2ஆம் பராந்தக சோழன். 158வது கேள்வி, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் சோழர் காலம். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் சிற்ப செந்நூல். 160வது கேள்வி, குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் வடித்தவர்கள் விஜயநகர மன்னர். 161வது கேள்வி, நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என்று போற்றப்படும் கோவில் கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோவில். 162வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி. புரட்சிப்பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 163வது கேள்வி, இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் ராவண காவியம். பொறுத்துக. இந்நிலங்குருளை 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் இந்நிலங்குருளை பண்புத்தொகை. மலர்கண்ணி 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்கத்தொகை. அதிர்குரல் வினைத்தொகை. விரிஇ சொல்லிசை அலைபடை. பொறுத்துக. எருத்துக்கோடு 6ஆம் வேற்றுமை தொகை. கரைபொரு 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம் உவமை தொகை. கருமுகில் பண்புத்தொகை. வருமலை வினைத்தொகை. 166வது கேள்வி, தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழபுரி காண்டம், போர் காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்ட நூல் ராவண காவியம். 167வது கேள்வி,
யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்தவர் புலவர் குழந்தை. 168வது கேள்வி, தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. 169வது கேள்வி, ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. நாச்சியார் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 143. 171வது கேள்வி, ஆழ்வார்கள் பன்னிருவர் வழிபட்ட கடவுள் திருமால். 172வது கேள்வி, பன்னிரு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் யார்? ஆண்டாள். 173வது கேள்வி, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 174வது கேள்வி, நாச்சியார் திருமொழி திருப்பாவை பாடியவர் ஆண்டாள். 175வது கேள்வி, இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் ஆண்டாளை எவ்வாறு அழைத்தனர்? சூடி கொடுத்த சுடர்கொடி. 176வது கேள்வி, முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை. 177வது கேள்வி, ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டவர் தி. ஜானகிராமன். 178வது கேள்வி, தி. ஜானகிராமன் தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை எந்த தலைப்பில் நூலாக வெளியிட்டார்? நடந்தாய் வாழி காவேரி. 179வது கேள்வி, தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எழுதிய வார இதழ் சுதேசமித்திரன். 180வது கேள்வி, தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவேசா, மௌனி, தி. ஜானகிராமன். பொறுத்துக. 181வது கேள்வி, பொறுத்துக. அன்பளிப்பு 1970. சக்தி வைத்தியம் தி. ஜானகிராமன் 1979. முதலில் வரும் இரவு ஆதவன் 1987. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் 1996. மின்சாரப்பூ சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறுகதையின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி. 183வது கேள்வி, ஒரு சிறு இசை சிறுகதைகள் வண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. 184 சூடிய பூ சூடர்க நாஞ்சில் நாடான் சிறுகதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2010. 185வது கேள்வி, நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி செய்ய பயன்படுத்தப்படும் தாவரம் நாணல். 186வது கேள்வி, மோகன்சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கியவர்கள் ஜப்பானியர்கள். 187வது கேள்வி, தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசுமுன் முத்துராமலிங்கனார். 188வது கேள்வி, நேதாஜியின் வான்படை பிரிவின் பெயர் டோக்கியோ கேடட்ஸ். 189வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை 45. 190வது கேள்வி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்து பதவியேற்ற ஆண்டு 1943 ஜூலை 9. 191 டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தவர் நேதாஜி. 192 இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்தவர். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் தில்லான். 193வது கேள்வி, ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் டாக்டர் லட்சுமி. 194வது கேள்வி, நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன். 195வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மூவர்ண கொடியை ஏற்றிய இடம் மொய்ராங். 196 நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு. 197வது கேள்வி, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் அப்துல் காதர். 198வது கேள்வி, மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் சர்ச்சில். 199வது கேள்வி, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் பேராசிரியர் மாசு அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.